ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத நான் முதல்ல இன்ட்ரோ மூலியமா சொல்லிடுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 28ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுது. நம்மள நிறைய பேர் இந்த வெள்ளிக்கிழமைய சாதாரணமாக வரக்கூடிய நாளுன்னு சொல்லி கழிச்சு விட்டுறோம். ஆனால் சனிக்கிழமெல்லாம் எந்த அளவுக்கு சாதாரண நாள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமைங்கிறது சாதாரண நாள் கிடையாது, ரொம்ப அபூர்வமான ஒரு நாள். ஏன் சனிக்கிழமையை சொல்கிறேன்னா, நிறைய பேர் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்ததுங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு சனிக்கிழமை மட்டும்தான் ஹைலைட்டான நாள்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை ரொம்ப ஹைலைட்டான நாள். வெள்ளிக்கிழமை எந்த தாய்க்கு ரொம்ப ஹைலைட்டான நாய்னா, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ஹைலைட்டான நாள். ஸோ வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாள் அன்னைக்கு கரெக்டாக மகாலட்சுமி தாயாரை வீட்டில் வரவேற்கக்கூடிய விதமாக பூஜை புனஸ்காரங்கள் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும். அதுவும் நாளை நாள் ஆவணியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு சிறப்போ அதே போல் ஆவணி வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு தான். அதனால் வெள்ளிக்கிழமை நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. மகாலட்சுமி வழிபாடு வீட்டில் செய்திடுங்க. நாளை நாளுடைய சிறப்பு வழிபாடெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளை நாள் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம், ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை நாள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாளை நாள் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த நாள் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையும். நாளை வெள்ளிக்கிழமை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆரோக்கியம் சீர சிறப்புமாக இருக்கும். இத்தனை நாள் ஆரோக்கிய ரீதியாக ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கும். ஆரோக்கிய ரீதியாக ஒன்றுமே சரியில்லாமல் நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷனாக இருந்திருப்பீங்க. இப்படி டென்ஷனாக இருந்த உங்களுடைய சூழ்நிலை நாளை நாள் மாறப்போகுது. ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு நாளை நாள் நன்மை உண்டாகும். ஆரோக்கிய நாளை நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால நாளை நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகள் சாப்பிடலாம், பிடிச்ச இடங்களுக்கு போகலாம். அப்படி நாளை நாள் போகும்போது அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கிய ரீதியாக பல நாள் கழித்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நாளை நாள் குறைந்து நீங்களா நாளை நாள் இருப்பீங்க. அப்புறம் நெருக்கமானவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றணும். நாளை நாள் உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறவங்க உங்ககிட்ட உதவிகள் கேட்கும்போது நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை உருவாக்கும். அதனால் தயவு செய்து அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நெருக்கமானவர்கள் கிட்ட நாளை நாள் நீங்கள் ரொம்ப அன்போடு இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும். அது நாளை நாள் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நாளை நாள் பண்ணுங்க. அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசு பணிகளில் நாளை நாள் உங்களுக்கு பணிகளில் ஆதாயம் ஏற்படும். ஸோ அரசு தொடர்பாக எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் நாளை நாள் செய்திடுங்க. தன நெருக்கடிகள் கூட நாளை நாள் உங்களுக்கு குறையும். நாளை நாளே உங்களுக்கு ஆதாயமான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்புறம் மாறுபட்ட அணுகுமுறைகளால் புதுமையாக நீங்கள் நாளை நாள் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு ஒரு புதிய வேகத்தை கொடுக்கும். அப்புறம் உயர் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு சில விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நாளை நாள் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக அமையும். அப்புறம் எதிர்பார்த்த சில உதவிகள் கூட நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு எல்லாமே நாளை நாள் சாதகமாக அமையும். மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு லாபம் நிறைந்த அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம். பல நாள் கழித்து உங்களுக்கு நாளைய வெள்ளிக்கிழமை விடிவு காலமான ஒரு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாளைய இந்த விடிவெள்ளி நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு. உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் குறையும்.
பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆதாயம் ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து தனுசு ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் பலனடைங்க. அடுத்ததா மீத இருக்கக்கூடிய இணைய 11 ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். மீத இருக்கக்கூடிய இணைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. ஆடம்பர செலவுகளை குறைக்கணும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதில் லாபம் உண்டாகும். வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லது. பணி நிமித்தமாக சில முடிவுகள் எடுக்கணும். எதிர்பார்த்த சில உதவி சாதகமாக அமையும். அமைதி நிறைந்த ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் ரிஷபராசி. மனதில் ஆடம்பரமான எண்ணங்கள் அதிகரிக்கும். தோற்றப்பொழிவில் மற்றும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு புதுமைகள் ஏற்படும். மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும். பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும். உங்கள் மீதான நம்பிக்கையில மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் வழியில அனுகூலம் உண்டாகும். ஆக்கப்பூர்வமான நாளுங்க. நெக்ஸ்ட் மிதுன ராசி. வியாபார பணிகளில் கனிவான பேச்சுக்களை நன்மை தரும். பயணங்கள் போது விழிப்புணர்வு வேண்டும். பணி சார்ந்த மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழலாம். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் ஏற்படும். முயற்சிகள் நிறைந்த ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் கடகராசி. பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பலிக்கும். குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிப்படும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு உயரும். பழைய பிரச்சனைகள்லாம் குறையும். வியாபார இடமாற்ற தொடர்பான சிந்தனை ஏற்படும். கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். இணை சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கீர்த்தி நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மராசி. சிம்மராசிக்கு நாளை நாள் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்யணும். உயர்கல்விகளை இருந்த அந்த குழப்பம் மறையும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்பு கைகூடும். அரசு வகையில் பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படும். பெரியவர்களுடைய ஆசைகள் கிடைக்கும். எண்ணிய சில பணிகள் நினைத்தபடி நிறைவேறும். பெருந்தன்மையான செயல்கள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும். நன்மை நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படணும். பணி நிமித்தமான பயணங்கள் கைகூடும். புனித தலங்களுக்கு சென்று வரலாம். நண்பர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்பு குறையும். சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படும். மனதில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பெருமை நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் துலா ராசி. எதிர்பாராத உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஆடம்பரமான பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்கணும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். அரசு சார்ந்த செயல்களில் கவனத்தோடு செயல்படணும். சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு கருத்துக்களை வெளிப்படுத்தணும். உத்தியோக பறிப்புகளால் சோர்வே ஏற்பட்டு நீங்கும். கவனம் வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் விருச்சிக ராசி. வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு மேம்படும். சக பணியாளர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. சுபகாரிய செயல்கள் சாதகமாக முடியும். தவறி போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும். புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும். வணிக சார்ந்த சிந்தனை மேம்படும். உயர்வு நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு வருமான முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கணும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும். மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும். நீண்ட நாள் கனவு நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் வழியில ஆதாயம் உண்டாகும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இலக்கிய சார்ந்த துறைகளில் ஈடுபாடு ஏற்படும். பரிவு வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் கும்பராசி. கும்பராசிக்கு நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். பங்குதாரர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. உறவுகள் மத்தியில் செல்வாக்கு மேம்படும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் ஏற்படும். நம்பிக்கையவர்களுடன் ஆலோசனைகள் பற்றி மாற்றத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படும். விவேக வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் மீனராசி. உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மறதி தொடர்பான பிரச்சனை குறையும். இடமாற்ற தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கணும். பத்திர சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும். செல்வாக்கு நிறைந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தினசரி ராசி பலன் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்
பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மேட்டர் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.